ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்ட 9 பேரும் கோல்டு மெடல் அடிச்சாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 7. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1976 வாஷிங்டன்ல ஒரு ஒலிம்பிக் போட்டி கண்டக்ட் பண்றாங்க. அதுல 9 அத்லெட்ஸ் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதுக்காக பல மாதங்கள் பயிற்சி எடுத்திருப்பாங்க. சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டியும் ஆரம்பிக்குது. 9 வீரர்களும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல ஒருத்தர் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. இப்போ கீழே விழுந்தவர் நம்ம இத்தனை நாள் போட்ட உழைப்பு பயன் இல்லாம போச்சேன்னு கதறி அழுகுறாரு. இப்ப ஓடிட்டு இருந்த அந்த 8 போட்டியாளர்களும் தான் ஓடுறதை நிப்பாட்டி இவரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியை 9 பேரும் கை கோர்த்து முடிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த போட்டியில கலந்துகிட்ட 9 பேரையுமே வெற்றியாளரா தேர்ந்தெடுத்து 9 பேருக்குமே கோல்டு மெடல் கொடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த 9 பேருமே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பர்சன்ஸ். ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த காலத்துல கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறது கூட ஆள் இல்ல. மனிதனையும் குறைஞ்சுக்கிட்டே போச்சுன்னா நம்ம எல்லாம் மனிதர்களாவே இருக்க மாட்டோம். போட்டியில விட்டு கொடுக்கணும் கூட